ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதிஹேமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பைமோட் ஆப்பை எப்படி ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் வாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா பைமோட் ஆப்பு. இதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் இன்ஃபோன்னு மேலே காட்டுதான். அந்த இருக்குது பார்த்தீங்களா அக்கௌண்ட் இன்ஃபோ, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வியூ ஆகும். இது வந்து எல்லாருக்கும் இதே மாதிரி இருக்குமானா இருக்காது, ஒரு சிலருக்கு வேறு மாதிரி இருக்கும். இதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டோரேஜ் அண்டு கேப்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு கிளியர் ஸ்டோரேஜ் அவ்வளோதான் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது பழைய இது ஃபுல்லாகவே டெலிட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து டெலிட் பண்ணும்போது தான் அடுத்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து இதில் வந்து எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி இப்படி அன்இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதோட வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுற ப்ரொசீஜர் முடிஞ்சது. ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட அப்ளைனர் கொடுத்துருப்பாங்கள்ல, லிங்க் எந்த இருக்கா, இந்த லிங்க்கை வந்து நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு போயிடும். இதில் போகையும் நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிரும். அது இன்ஸ்டால் ஆகட்டும். அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்து எனபிள் இருக்குதா, அந்த எனபிள் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. எனபிள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து எனபிள் ஆயிரும். அதுக்கடுத்து ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இவ்வளோதான், ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளைனருக்கு கீழே நீங்கள் வந்துடுவீங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து இந்த இருக்குது பார்த்தீங்களா அக்கௌண்ட் அப்படின்றது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணுமோ அது எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஃபோன் நம்பர் கேட்டிருக்கு. ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஓடிபி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமேல்ட்டு நம்ம ஓடிபியை கொடுத்து உள்ளே போய்க்கலாம். நீங்கள் அதில் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ண அப்புறம் இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கேட்கும். இதில் உள்ள நேமை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நேமை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இதில் வந்து கொடுக்குற நம்பருக்கு வந்து ஓடிபி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டான ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கணும். முக்கியமானது அந்த ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஓடிபி வரும், இல்லைனா ஓடிபி வராது. அதனால் ஃபோன் நம்பர் ரீசார்ஜ் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓடிபி வந்ததுக்கப்புறம் அந்த ஓடிபியை வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இருக்குது பார்த்தீங்களா லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சா. இப்போ நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதே அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த இருக்கா, இதுதான் வந்து உங்களோட ஆர்டர் ஐடி. இதுதான் வந்து நம்ம வந்து பைமோட்டில் வந்து இந்த ஆர்டர் ஐடியை தான் போடுவோம். இப்போ நம்ம என்ன போகிறோம்னா செட்டிங்ஸில் போயிட்டு நம்மளோட தேவையான டீட்டெயில்ஸை நம்ம கொடுக்க போகிறோம். செட்டிங்ஸ் போய்க்கோங்க. நேமும் உங்கள் ஃபோன் நம்பரும் ஆல்ரெடி இருக்கும். இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இமெயில் ஐடியுமே கரண்ட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கிற இமெயில் ஐடியை கொடுங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் கொடுங்க. அட்ரஸ் கொடுத்துட்டு சிட்டி, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க எல்லாமே வந்து கொடுத்துருங்க. எல்லாமே கரெக்டாக கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்களா சேவ் டீட்டெயில்ஸ், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சேவ் ஆயிரும். அவ்வளோதான். அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து வியூ ஆகும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கொடுக்கணும்.
இப்போ இதில் வந்து நம்ம எல்லாம் சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேல்ட்டு நம்மளோட லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம டவுன்லைனில் கொடுக்குற லிங்க் ஜென்ரேட் பண்ணணும். அது எதுலேருந்து வரும் அப்படின்னா இந்த பார்த்தீங்களா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லிங்க் இங்கே இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட லிங்க்கு. இந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்களா ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கா, நீங்கள் இது மூலிமா ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்மளோட ரிவார்ட்ஸ் வந்திருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கள, இதுக்கான ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் தான் காட்டும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட 200 ரிவார்ட் பாயிண்ட் வந்திருக்கு. இதுக்கு மேலே கீழே வந்து உங்களோட டவுன்லைனர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்த லிங்க் மூலியமாக ஜாயின் பண்ணுறதுனால இதுக்கு கீழே அவங்க எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே கீழே உங்களுக்கு காட்டும். ஓகேவா? இதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட ரிவார்ட் பாயிண்ட்ஸை செக் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இந்த லிங்க் மூலயமா இன்வைட் பண்ணிக்கலாம். இதை வந்து லாக் அவுட் பண்ணி வெளியே போனால் இதை லிங்கை லாக் அவுட் பண்ணி வெளியே போய்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி பைமோட்டுக்கு வந்து கூப்பன் சேல்ஸு கொடுக்குறதுன்றதை நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போது நம்மளோட பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சா, இதில் வந்து கூப்பன் சேல்ஸ் ரெக்வஸ்ட்டுன்னு இருக்கா, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வியூ ஆகும். இதில் உங்களோட ஸ்டாஃப் ஐடி, உங்களோட நேம் இருக்கும். அதுக்கடுத்து பைமோட்டில் கேட்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்களா ஒரு இமெயில் ஐடி, அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், நான் கொடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பைமோட்டில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஆர்டர் ஐடின்றது காட்டணும் பார்த்தீங்களா, இந்த இருக்கா, இதுதான் வந்து உங்களோட ஆர்டர் ஐடி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் உங்களோட ஆர்டர் ஐடி. இந்த ஆர்டர் ஐடியை தான் நீங்கள் வந்து அதில் போடணும். இந்த ஆர்டர் ஐடியை கரெக்டாக அதில் வந்து காப்பி பண்ணியே போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் காப்பி பண்ணி போடுங்க. ஒரு நம்பர் மிஸ்டேக் இல்லாமல் போடுங்க. அப்படின்னா தான் உங்களோட ஆர்டருக்கு வரும். ஓகேவா? நீங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் இந்த சப்மிட் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிரும். சப்மிட் கொடுத்தோடனே யூ ஹேவ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா? அவ்வளோதான். இதோட உங்களோட கூப்பன் சேல்ஸ் ரெக்வஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வியூ பண்ணி பார்க்கும்போது இதே மாதிரி இருக்கும், பெண்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அப்ரூவ் காட்டும். எப்போ வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோமோ அப்போ சேல்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோ வேணால் மதிகம் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.